this another opportunity to share from God's word this afternoon. இந்த மதிய வேளையிலே கூடுதலான ஒரு வாய்ப்பிற்காக இந்த வசனத்திலிருந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த கூடுதல் வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். We are going to consider a message from the book of Malachi. மல்கியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு செய்தியை நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். Malachi chapter 1 verses 1 to 5. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 5 வசனங்கள். மல்கியா 1 முதல் 5 வரை. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்துவார் என்பீர்கள். The question that I just want to answer this afternoon is, இந்த மதிய வேளையிலே நான் பதிலளிக்க விரும்புகின்ற கேள்வி, do you love your God? நீங்கள் உங்களுடைய ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? I don't want the answer now. எனக்கு இப்பொழுது உங்களிடத்திலிருந்து பதில் வேண்டாம். After the message you can give the answer. ஆனால் செய்திக்கு பின் நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். Do you love your God? உங்களுடைய தேவனை நீங்கள் சிநேகிக்கிறீர்களா? Most of the time we see that we become indifferent towards God's love. அநேக நேரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்புக்கு பாராமுகமாக நாம் திரும்பி விடுகிறோம். That is what happened to the people of Israel in this passage. அதுதான் இஸ்ரவேலினுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பகுதியிலே நடக்கிறது. Most of the time we understand that it is a one-sided love. அநேக நேரங்களிலே அது ஒரு பக்க அன்பாகத்தான் அது இருக்கின்றது. Or one way love. அல்லது ஒரு திசை ஒரு வழி அன்பாகத்தான் அது இருக்கிறது. God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கின்றார். But you do not love. ஆனால் நீங்கள் அவரை நேசிக்கிறதில்லை. It's most of the time a one way love that is seen in the life of many believers. பெரும்பான்மையான நேரங்களில் விசுவாசிகளினுடைய வாழ்க்கையிலே ஒருதலை அன்பு மட்டும்தான் அல்லது ஒரு வழி அன்பு மட்டும்தான் காணப்படுகிறது. So Malachi here he is speaking about the one way love. இங்கே மல்கியா அந்த ஒருதலை அன்பை குறித்து தான் பேசுகின்றார். We do not know much about Malachi here. மல்கியாவை குறித்து அதிகமாக நாம் இங்கே பார்க்க முடிகிறதில்லை. His name means my messenger. அவருடைய பெயருக்கான அர்த்தம் என்னுடைய தூதன். He prophesied during the time of the ministry of Nehemiah. அவர் நெகேமியா தீர்க்கதரிசனம் உரைத்த அல்லது நெகேமியாவினுடைய காலகட்டத்திலே தான் இவரும் தீர்க்கதரிசனம் உரைத்தார். Almost 420 BC was the time period of his prophecy. குறிப்பாக சொல்ல போகிறதாக இருந்தால் கிட்டத்தட்ட கிமு 420 அந்த ஆண்டுகளிலே தான் அவர் தீர்க்கதரிசனம் உரைத்த நாட்கள். Now when we consider the prophecy of Malachi, மல்கியாவினுடைய தீர்க்கதரிசனங்களை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது, he was the last prophets of God in the Old Testament. அவர்தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் கடைசியாக பழைய ஏற்பாட்டிலே வருகிற தீர்க்கதரிசியாக இருக்கிறார். And then after 400 years we read about John the Baptist. அவருக்கு பின்னாக 400 வருட கால இடைவெளிக்கு பின்புதான் நாம் யோவான் ஸ்நானனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். And even Malachi prophesied about the coming of John the Baptist in chapter 3 verse 1 and also 4 verse 5. மல்கியா 3:1 மற்றும் 4:5 ஆகிய வசனங்களிலே மல்கியாவே யோவான் ஸ்நானனுடைய வருகையை குறித்து தீர்க்கதரிசனமாக உரைக்கிறதை நாம் காண முடியும். So he was a man who was preaching just against the sins that Nehemiah addressed. நெகேமியா எந்தெந்த பாவங்களை சுட்டி காட்டினாரோ அதே பாவங்களுக்கு விரோதமாகத்தான் இங்கே மல்கியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். So if you compare with the book of Nehemiah and Malachi, we see the similarities of their messages. ஆகவே நீங்கள் நெகேமியாவின் புத்தகத்தையும் மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தையும் ஒப்பிட்டு படித்தால் இரு புத்தகங்களுக்கும் இடையிலான ஒப்பீடுகளை நீங்கள் காண முடியும். Now if you look at Malachi, நீங்கள் மல்கியா புத்தகத்தை பார்த்தால் a small division of the book goes like this. அந்த புத்தகத்தை இப்படியாக நாம் பிரிக்கலாம்.
in chapter 1 verses 1 to 5, ஒன்றாவது அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களில் it's an introduction. அது ஒரு அறிமுகம். In this introduction, he states the theme of the book. இந்த அறிமுகத்திலே தானே அவர் அந்த புத்தகத்தினுடைய கருப்பொருளை குறிப்பிடுகிறார். That is what we are going to consider. அதைத்தான் நாம் இந்த மதியான வேளையிலே சிந்திக்கவிருக்கிறோம். And the second session, இரண்டாவது பகுதி in chapter 1 verse 6 to 2 verse 9, ஒன்றாவது அதிகாரத்தின் 6ஆம் வசனம் முதல் இரண்டாம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் வரை, there we read about the indifference of the priest towards God's love. இங்கே ஆசாரியர்கள் தேவனுடைய சிநேகத்திற்கு பாராமுகமாய் இருத்தலை காண முடியும். And in the third session, மூன்றாவது பகுதி in chapter 2 verse 10 to 4 verse 3, இரண்டாம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் வரை, there we read about the indifference of the people towards God's love. தேவனுடைய அன்புக்கு ஜனங்களினுடைய பாராமுக கண்ணோட்டத்தை நாம் காண முடியும். And then finally in chapter 4 verses 4 to 6, இறுதியாக 4வது அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை there is a conclusion. அங்கே ஒரு முடிவுரையை நாம் காண So முடியும். this conclusion is with a warning from God. இந்த முடிவுரையானது தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்போடு முடிகிறது. So the first session, ஆகவே முதல் பகுதி introduction and the theme. அறிமுகமும் கருப்பொருளும். What is the theme? என்ன கருப்பொருள்? Indifference towards God's love. தேவனுடைய அன்பிற்கு பாராமுகமாயிருத்தல். And in the second session, இரண்டாம் பகுதி we see the indifference of the priest towards God's love. தேவனுடைய அன்புக்கு ஆசாரியர்களினுடைய பாராமுக கண்ணோட்டம். And in the third session, மூன்றாவது பகுதி the indifference of people towards God's love. தேவனுடைய அன்புக்கு ஜனங்களினுடைய பாராமுகம். And finally, இறுதியாக it concludes with a warning in the final session. கடைசி பகுதியிலே அல்லது முடிவுரையிலே ஒரு எச்சரிப்போடு இந்த அதிகாரம் அல்லது இந்த புத்தகம் முடிகிறது. Now, if you carefully look at the last verse, இந்த கடைசி வசனத்தை நீங்கள் கவனமாக வாசித்தால், the final word in this book is a curse. அந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனம் என்பது ஒரு சாபமாகத்தான் இருக்கிறது, Isn't it? இல்லையா? This is the only book that ends with a curse. ஒரு சாபத்தோடு முடிகின்ற ஒரே வேதாகமத்தின் புத்தகம் இந்த புத்தகம் மட்டுமே. Why? ஏன்? Because of the indifference of the people towards God's love. காரணம் மக்கள் தேவனுடைய அன்புக்கு பாராமுகமாய் இருத்தலே. So when it comes into each of our lives, ஆகவே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, if we are becoming indifferent towards God's love, தேவனுடைய அன்பிற்கு நாம் எந்த விதமான பிரதிசெயலும் செய்யாமல் பாராமுகமாக இருப்போமே ஆனால், make sure that God's curse, God's punishment will be surely upon us. கர்த்தருடைய சாபம் அல்லது அவருடைய தண்டனையானது நிச்சயமாகவே நம் மீது விழும் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். How do we really love the God who sent his son for each one of us? நம் ஒவ்வொருவருக்காகவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பின அந்த தேவனை நாம் எப்படிதான் நேசிக்கின்றோம்? How do we love the God who made his son to be sacrificed on the cross of Calvary for our sins? நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையிலே பலியாக அர்ப்பணித்த அந்த பிதாவுக்கு நாம் எப்படி நம்முடைய அன்பை செலுத்துகின்றோம்? That is a question we all need to answer from the bottom of our hearts. அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அனைவருமே பதிலளிக்க வேண்டும். Now look at the people here. இங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பாருங்கள். They were good people. அவர்கள் நல்லவர்களே, Isn't it? இல்லையா? அப்படிதானே? Look at the people of Israel here. இஸ்ரவேலினுடைய ஜனங்களை பாருங்கள். They were not openly rebelling against God. அவர்கள் பிரத்யட்சமாக தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை. They just came from the Babylonian captivity back into their land. அவர்கள் அப்போதுதான் பாபிலோனிய சிறையிருப்பை விட்டு நீங்கி தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பினார்கள். They all were working with Nehemiah and Zerubbabel, and all of them were doing everything that they can do for constructing the temple and the wall of Jerusalem. நெகேமியாவோடும் செருபாபேலோடுமாக சேர்ந்து திரும்பி வந்த மக்கள் அனைவருமாக இந்த எருசலேமினுடைய அலங்கத்தையும் அந்த தேவாலயத்தையும் கட்டுவதற்கான எல்லா விதமான பணிகளிலேயும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். They left everything that they had in Babylon and they came to their land and working together for re-establishing themselves in the ruined land. பாபிலோனிலே தங்களுக்கு இருந்த அனைத்து உடைமைகளையும் விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த தேசம் பாழாய் கிடக்கிறதை பார்த்து அதை மீண்டுமாக எடுத்து கட்டுவதற்காகத்தான் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள். They were committed people. அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட மக்களே. They were offering the sacrifices. அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள்.
and they were following the law of Moses outwardly. அவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை வெளிப்புறமையிலே நன்றாக பின்பற்றத்தான் செய்தார்கள். They were practicing all the rituals that were prescribed in the law. நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட எல்லா விதமான சடங்காச்சாரங்களை சரியாக பின்பற்றி கொண்டுதான் வந்தார்கள். If you ask those people, how are you doing spiritually? நீங்கள் அந்த மக்களை பார்த்து ஆவிக்குரிய நிலையில எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் what will they say? அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? Oh, we are fine, very good. நாங்கள் நன்றாகவே இருக்கிறோமே. That is what the state of the people. அதுதான் அவருடைய நிலை. But ஆனால் God's evaluation of their life was different. ஆண்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து செய்த மதிப்பீடு வித்தியாசமாக இருந்தது. When they looked at their own life, oh, things were fine, spiritually all right, all we are participating in all the activities. ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து மதிப்பீடு செய்தபோது அது சரியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள், நன்றாக இருப்பது போலதான் தெரிந்தது. But when God evaluated their life, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மதிப்பீடு செய்தபோது his evaluation was different from the people's evaluation of their own life. ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் செய்திருந்த மதிப்பீடிலிருந்து ஆண்டவருடைய மதிப்பீடு முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்தது. The Lord speaks to those people and says, you have grown in apathy towards my love. ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என்னுடைய சிநேகத்திற்கு நீங்கள் பாராமுகமாக இருக்கிறீர்கள், பிரதி சிநேகம் செய்கிறதில்லை என்று சொல்லுகிறார். Yes, he is directly speaking in this book of Malachi and confront the people towards their indifference that they have shown to the great love of God that was manifested towards them. தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பெரிய அன்புக்கு இவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் நேரடியாகவே அந்த ஜனங்களுக்கு இந்த புஸ்தகத்தின் மூலமாக தெரிவிக்கின்றார். Now people were thinking that, oh, we are okay, we are fine. ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் நன்றாக ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறோம். They were blind about their own real state of their life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையிலே குருட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள். They were not really understanding what was the real state of their life. தங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருந்தார்கள். But God says, you are indifferent towards my love towards you. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய அன்பிற்கு பாராமுகமாக இருக்கிறீர்கள். Now look at the verses here. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள், வசனங்களை பாருங்கள். Look at chapter 1 verse 2. ஒன்றாவது அதிகாரத்தின் 2வது வசனத்தை பாருங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். Yes, look at that word, those expressions. அந்த வார்த்தை பிரயோகங்களை பாருங்கள். God says, I have loved you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று. But what the people were telling, மக்கள் என்ன சொன்னார்கள்? how have you loved us? நீர் எங்களை எப்படி சிநேகித்தீர்? Indifference towards the love of God. ஆண்டவருடைய அன்பிற்கு பிரதி அன்பு காட்டாமல் பாராமுகமாய் இருத்தல். Look at chapter 1 verse 6. ஒன்றாவது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை பாருங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். Yes, what the priests were doing? ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? They were despising the name of the Lord. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணினார்கள். But what they say? ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? Oh, how have we despised your name? நாங்கள் எப்படி உம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறார்கள். They were not understanding their real state. அவர்கள் தங்களுடைய யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். Look at verse 7 there. 7வது வசனத்தை பாருங்கள். என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். They defile the altar by the food that are defiled. அசுத்தமான பதார்த்தங்களினாலே கர்த்தருடைய பலிபீடத்தையே இவர்கள் அசுத்தமாக்கினார்கள். Then what they asked? ஆனால் கேட்ட கேள்வி என்ன? How have we defiled you? நாங்கள் எதனாலே உம்மை அசுத்தப்படுத்தினோம் என்று கேட்கிறார்கள். Look at chapter 2. 2வது வசனத்தை பாருங்கள். Chapter 2 verses 3 and 13 and 14. 3வது அதிகாரம் 13 and 14. 13-14 வசனங்கள். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அவர் உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. Yes, God is not going to regard your offering. ஆண்டவர் உங்களுடைய பலிகளை காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. And then what are you asking? உடனே நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்?
For what reason? எதுக்காக அவர் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? என்ன காரணம்? இல்லையா? Not understanding their state. தங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமலேயே. Look at verse 17, chapter 2 verse 17. இரண்டாவது அதிகாரத்தின் 17வது வசனத்தை பாருங்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். Yes, you have wearied the Lord with your words. உங்களுடைய வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்தி விட்டீர்கள். And then what are you asking? ஆனால் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம்? How we have wearied you. எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்று கேட்கிறீர்கள். Look at chapter 3 verse 7. மூன்றாவது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? Yes, look at that. The Lord says, return to me. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே திரும்புங்கள். What the people are telling? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? How shall we return? For what? எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். This is what our state also. இதுதான் நம்முடைய நிலையும் அல்லவா? Look at another verse. இன்னொரு வசனத்தை பாருங்கள். Chapter 3 verse 8. மூன்றாவது அதிகாரத்தின் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? The Lord says, you are robbing me. நீங்கள் என்னை கொள்ளையிடுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். But what they are asking? ஆனால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? How have we robbed you? நாங்கள் எதினாலே உம்மை வஞ்சித்தோம். One more verse. இன்னொரு வசனத்தை பாருங்கள். Chapter 3 verse 13. மூன்றாவது அதிகாரத்தின் 13ஆம் வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? Yes, look at that. அங்கே பாருங்கள். The Lord says, you are arrogant to me. நீங்கள் எனக்கு விரோதமாக கடினமாக பேசுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். What are you saying? ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? What have we spoken against you? என்னத்தை உமக்கு விரோதமாக பேசினோம்? See, what a condition of the people. என்ன ஒரு நிலைமை பாருங்கள் ஜனங்களினுடைய நிலை. How many verses we read from these chapters? இந்த அதிகாரங்களிலிருந்து எத்தனை வசனங்களை நாம் வாசித்து விட்டோம். In all those verses, the Lord is evaluating the people and says that this is what you are doing. இந்த எல்லா வசனங்களிலும் கர்த்தர் தம்முடைய மக்களை மதிப்பீடு செய்து நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சுட்டிக்காட்டுகிறார். But what the people were telling? ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? Oh, we don't know these things. எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. We are not doing anything. நாங்கள் இவைகள் எதையுமே செய்யவில்லையே. Is that not our situation sometimes? நம்முடைய நிலைமை இது போல தானே இருக்கிறது சில நேரங்களில். Think about ourselves. நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். If the Lord evaluate our life, what will he able to say about our life? நம்முடைய வாழ்க்கையை தேவன் மதிப்பீடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் என்ன சொல்ல முடியும்? Even if he says something, we have answers, right? அவர் அப்படியே மதிப்பீடு செய்து ஏதாகிலும் ஒன்றை சுட்டிக்காட்டினால் கூட நமக்கு அதற்கும் ஒரு பதில் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? We are blind about our own situation. நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் நம்மை குறித்தே ஒரு குருடராக இருக்கிறோம், பார்வை இல்லாதவர்களாக இருக்கிறோம். We are not understanding the real life of each one of us. நம் ஒவ்வொருவருடைய யதார்த்த நிலையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். We are becoming indifferent towards God's love, but we are not understanding this is what really happening in our life. நாம் தேவனுடைய அன்புக்கு பாராமுகமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலை என்ன, இதுதான் நடக்கிறது என்பதை அறியாமலேயே இருக்கிறோம். We are becoming indifferent towards God, but we are not really understanding that we are not loving God. நாம் தேவனுக்கு பாராமுகமாய் இருந்து நாம் யதார்த்த நிலையில் ஆண்டவரை நேசிக்காமல் தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். That's the state of many believers today. அதுதான் இன்றைய பழைய விசுவாசிகளினுடைய நிலை, பல விசுவாசிகளுடைய நிலை. Now the question that comes into our mind is, இப்பொழுது நம்முடைய மனதில் எழக்கூடிய கேள்வி, why we become indifferent towards God's love? நாம் ஏன் தேவனுடைய அன்பிற்கு சரியாக பிரதிபலிக்கிறதில்லை? God says, I love you, I loved you past, I continue to love you, and even I will love you in the future. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், கடந்த நாட்களிலே உன்னை நேசித்தேன், இப்பொழுதும் நேசிக்கிறேன், இனிமேலும் நேசிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But you are asking him, why, how have you loved me? ஆனால் நீங்கள் அவரை பார்த்து கேட்கிறீர்கள், ஆண்டவரே ஏன் எப்படி எங்களை நேசித்தீர்? So indifference towards God's love. ஆகவே தேவனுடைய அன்பிற்கு பிரதி அன்பு செய்யாமல் பாராமுகமாய் இருத்தல். Why we become so? ஏன் நாம் அப்படி ஆகிவிட்டோம்? Let me mention few reasons without much explanation. அதிக விளக்கம் இல்லாமல் சில காரணங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாக பட்டியலிட விரும்புகிறேன். The first reason is, முதல் காரணம், we grow indifferent towards God's love because we do not consider the urgency of God's message. நாம் தேவனுடைய அன்புக்கு பாராமுகமாய் இருப்பதற்கான முதல் காரணம், தேவனுடைய செய்தியை நாம்
the urgency of God. தேவனுடைய செய்தியினுடைய தீவிரத்தை நாம் உணர்கிறதில்லை. We become indifferent towards God's love because we do not understand the urgency of God's message. நாம் தேவனுடைய அன்புக்கு பாராக முகமாய் இருப்பதற்கான முதல் காரணம் தேவனுடைய செய்திக்கு, அவருடைய வசனங்களுக்கு நாம் அதனுடைய தீவிரத்தை கொடுக்கிறதில்லை. Look at verse 1. முதல் வசனத்தை பாருங்கள். There he says, the oracle, the burden of God's word. கர்த்தருடைய வார்த்தையின் பாரம். We are not understanding that burden. அந்த பாரத்தை நாம் புரிந்து கொள்கிறதில்லை. We listen God's word. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். But the problem is, பிரச்சனை என்னவென்றால் we are not understanding the burden of God's word. கர்த்தருடைய வார்த்தையினுடைய பாரத்தை நாம் புரிந்து கொள்கிறதில்லை. We are familiar with God's word. நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் பரிச்சயம், பழக்கம். This people of Israel also were familiar with God's word. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய வார்த்தையில நன்றாக பழகி இருந்தவர்கள். Isn't it? இல்லையா? There lies the danger. அங்கேதான் ஆபத்து இருக்கிறது. They know everything. அவர்களுக்கு எல்லாம் தெரியும். They were covenant community. அவர்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தார். From their infancy onwards, they are emerged into the law of God. அவர்கள் தங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தோடு ஈடுபாடு கொண்டிருந்தவர்கள். From the time of infancy onwards, their life is centered around Judaism. அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அந்த யூத மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட நிலைமையில் தான் அவருடைய வாழ்க்கை துவங்குகிறது. So what happened? ஆகவே என்ன நடந்தது? Every day hearing God's word. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். Continuously coming. தொடர்ந்து வருகிறார்கள். So they lost the urgency of God's word in their lives. தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்தினுடைய பாரத்தை அவர்கள் உணராமல் போய்விட்டார்கள். We are also like that, right? நாமளும் அப்படிதானே. Born and raised up in a Christian family, church background, everything is there. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்கப்பட்டு அங்கே வளர்ந்து வருகிறோம். சபை பின்னணி எல்லாமே இருக்கிறது. That is the danger many times. அதுதான் அநேக நேரங்களிலே ஆபத்தே. What's the problem? என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை? We miss the urgency of God's word in our lives. கர்த்தருடைய வார்த்தையினுடைய பாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து விட்டோம். I am preaching here, God is loving you. நான் இங்கே இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று. But what you are thinking there? ஆனால் நீங்கள் அங்கே உட்கார்ந்து என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா? We know it. அது எங்களுக்கு தெரியுமே. From the childhood onwards we know God is சின்ன loving. வயசுல இருந்தே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், கர்த்தர் நேசிக்கிறார் நேசிக்கிறார். Every day we are listening. ஒவ்வொரு நாளும் இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். We hear about the need of fellowship with one another. சபையிலே ஒவ்வொருவருக்கு ஒருவர் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தை குறித்து கேட்கிறோம். We hear about being faithful to God and his service. தேவனுக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கேள்விப்படுகிறோம். Yes, one after another we hear so many messages. ஒன்றன் பின் ஒன்றாக ஏராளமான செய்திகளை கேட்டுக்கொண்டே வருகிறோம். We say that nice, we have already known to all these things. நல்லா தான் இருக்கு, எல்லாமே எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. Isn't it? அப்படிதானே சொல்றோம். Is it not? அப்படிதானே இருக்கு நிலைமை. Or are you taking it seriously at that particular moment? அல்லது கொடுக்கப்படுகிற செய்தியை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மிக கவனமாக எடுத்துக்கொள்கிறீர்களா? I asked the question, do you love God in the beginning, right? நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட கேட்டேனே, கர்த்தரை நேசிக்கிறீர்களா என்று. What question, brother? We love God. என்ன கேள்வி கேட்டுட்டீங்க பிரதர்? நாங்க ஆண்டவரை நேசிக்கிறோம் தானே. From the childhood onwards we are loving God. சின்ன வயசுல இருந்தே நாங்க நேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். And what is the need of this question now? இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி என்னத்துக்கு? Isn't it? இல்லையா? That is what coming into our mind when you are listening several messages. பல செய்திகளை கேட்கும்போது இது போன்ற சிந்தனைகள் தான் நம்முடைய மனதிலே வந்து கொண்டிருக்கின்றன. At that point of time we are not trying to understand the urgency of that message. அந்த குறிப்பிட்ட நேரத்திலே வழங்கப்படுகிற செய்தியினுடைய பாரத்தை நாம் புரிந்து கொள்கிறதில்லை. We are not trying to understand the importance of that message at that point of time. அந்த குறிப்பிட்ட வழங்கப்படுகிற நேரத்தில் அந்த செய்தியினுடைய முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்கிறதில்லை. We know everything, we take things lightly and just go ahead. அனைத்தையும் அறிந்திருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறோம். That's the reason why you are not loving God. ஆகவே தான் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதில்லை. If that is what happening in
in your life, you are not loving God. உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற எண்ணங்கள் தான் ஓடுமே, ஆனால் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதில்லை. If you are not understanding the importance and the seriousness of God's word, கர்த்தருடைய வசனத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பாரத்தையும் கொடுக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் உணராமல் புரியாமல் இருந்தால், if you are not realizing the burden of God in that word, அந்த சொல்லப்படுகிற செய்தியிலே வசனத்திலே கர்த்தருடைய பாரம் என்பதை நீங்கள் புரியாமல் இருந்தால், if you are not understanding the urgency of that word to your life, உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த வசனத்தினுடைய தீவிரத்தை நீங்கள் புரியாமல் இருந்தால், you are not loving God. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறதில்லை. You are indifferent towards God. நீங்கள் கர்த்தருக்கு பாராமுகமாக இருக்கிறீர்கள். That's what the word of Malachi this morning. அதுதான் இங்கே மல்கியா நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் வார்த்தை. That's why I said answer the question only after the message. அதனால தான் நான் சொன்னேன், செய்திக்கு பின்பு கர்த்தரை நேசிக்கிறீர்களா என்கிற கேள்விக்கு பதிலே கொடுத்து விடுங்கள் என்று. So number one, முதல் காரியம், if you're not really understanding the urgency of God's word, you are not really loving your God. தேவனுடைய வசனத்தினுடைய தீவிரத்தை அல்லது தேவனுடைய வசனத்தினுடைய பாரத்தை நீங்கள் புரியாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு அன்பு செய்கிறதில்லை, கர்த்தரை நேசிக்கிறதில்லை என்று அர்த்தம். Number two, இரண்டாம் காரணம், we become indifferent towards God's love because we concentrate on our circumstances rather than God's purposes in our life. நாம் தேவனுடைய அன்புக்கு பாராமுகமாக இருப்பதற்கான இரண்டாம் காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய சூழல்கள் மீதே கவனம் வைக்கிறோமே தவிர தேவனுடைய திட்டத்தை குறித்து கவலைப்படுகிறதில்லை. You understand me? Why we become indifferent towards God's love? நாம் ஏன் தேவனுக்கு அன்பிற்கு பாராமுகமாக இருக்கிறோம்? Because we are focusing on our own circumstances. நாம் நம்முடைய சூழல்கள் மீதே கவனம் வைத்துக் கொள்கிறோம். We are not bothered to understand what is God's purpose for your life. அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் யோசிக்கிறதில்லை. That was the problem with the people of Israel here. அதுதான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணப்பட்ட பிரச்சனை. When the people of Israel looked at their circumstances, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்த பொழுது things were not going smoothly as they expected in their தாங்கள் life. எதிர்பார்த்தபடி அவருடைய வாழ்க்கையிலே விஷயங்கள் சாதாரணமாக சுமூகமாக போகவில்லை. They grew discouraged in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போனார்கள். They came back to their own land. தங்களுடைய சொந்த இடத்திற்கு தான் வந்தார்கள். They rebuilt the temple. சபை தேவாலயத்தை புதுப்பித்து கட்டினார்கள். And the rebuilding of the wall of Jerusalem was taken place. எருசலேமினுடைய அலங்கத்தை எடுத்து கட்டினார்கள். But they had no army to protect themselves. ஆனால் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்பொழுது படைகள் இல்லை. Only 1 lakh Jews back to their land. 1,00,000 யூதர்கள் மட்டுமே இப்பொழுது மீண்டுமாக இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். So they are surrounded by the powerful enemies. தங்களை சுற்றி சத்துவமுள்ள பல சத்துருக்களாலே சூழப்பட்டிருக்கிறார்கள். Who is going to protect them? யார் அவர்களை இவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பது? We don't have any powerful army with எந்த us. விதமான படையும் நம்மிடத்திலே இல்லையே. Not only that, அது மாத்திரமல்ல, they were still under the Persian rule and the governors that were appointed by the Persians. அவர்கள் இப்போதுமே அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழாக அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களினுடைய ஆட்சியிலே தான் இவர்கள் இருக்கிறார்கள். Their farms were not giving the produce that as they expected. தாங்கள் எதிர்பார்த்தபடி அவர்களுடைய விளைச்சல்கள் அதற்கான பலன்களை கொடுக்கவில்லை. Again drought in their lives. அவருடைய வாழ்க்கையிலே வறட்சிகள். They were thinking, is this the land that the Lord promised for us? அவர்கள் யோசித்தார்கள், இப்படிப்பட்ட இடத்தையா கர்த்தர் நமக்கு வாக்களித்தார்? Focusing on their circumstances. ஏனென்றால் தங்களுடைய சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். But on the other side, ஆனால் அதனுடைய மறு பக்கத்தில் prophets were all coming and prophesying. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வந்து தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். What was their message? அவருடைய செய்திகள் என்ன? Oh, the Lord has a wonderful future for the people of Israel. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். The people of Israel is going to have the golden era in their land. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பொற்காலத்தை அனுபவிக்க போகிறார்கள். There is going to be abundant yield in their land. அவருடைய விளைச்சல்களிலே பெரிய விளைச்சல்கள் இருக்கும், அறுவடை இருக்கும். So wonderful days are awaiting for the people of Israel. ஆச்சரியமான நாட்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. Oh, none of these things are happening. இப்படிப்பட்ட எந்த ஒரு தீர்க்கதரிசனமும் நிறைவேறவில்லை. And now Malachi comes. இப்பொழுது மல்கியா வருகிறார். He says God loves you. அவர் சொல்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று. So what the people say? மக்கள் கேட்கிறாங்க, எப்படி சிநேகித்தீர்? How God is loving us? எப்படி அவர் எங்களை நேசித்தார்? This is what happening in our life. எங்களுடைய வாழ்க்கையில் இதுதானே நடக்கிறது. This is what our circumstances. எங்களுடைய சூழல் இதுதானே. Then you come and says God loves you. இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் கர்த்தர் நேசிக்கிறார் என்று.
What happened? என்ன நடந்தது? They were focusing on their circumstances. அவர்கள் தங்களுடைய சூழல்களை மாத்திரம் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். They were not thinking about God's purpose for their lives. அவர்களுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய நோக்கங்களை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை. Instead, they were just occupied with the thoughts on their own present circumstances. தங்களுடைய தற்காலிக நிலைமையில் மாத்திரமே அவருடைய முழு கவனமும் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். Yes, brothers and sisters, that is what our problem is. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரச்சனையும் இதுதான். We also just focus on our own problems. நம்முடைய சொந்த பிரச்சனைகளையே தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். Do you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? If you just focus on your own problems, நீங்கள் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை மாத்திரம் பார்த்து கொண்டே இருந்தால் that will consume you. அது உங்களை தின்றுவிடும். That's what the reality of the life of many people today. அதுதான் இன்றைக்கு பல மக்களினுடைய யதார்த்த நிலை. Instead of focusing on your own problems and circumstances, உங்களுடைய சொந்த பிரச்சனைகளையும் சூழல்களையும் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு, if you are able to focus on God's purpose in your life through all the circumstances that are allowed in your life, உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் பார்க்க துவங்கினால், or if you allow God to fulfill His purposes in all circumstances of your life, வார்த்தைகளிலே சொல்லப்போனால் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தால், then you will be able to have a clear perspective of what God wants about your life. உங்களுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய தெளிவான திட்டத்தை நீங்கள் அருமையாக புரிந்து கொள்ள முடியும். Then you will be able to have the joy of salvation in your day-to-day Christian life. உங்களுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த இரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். Then you will be able to become more close to God by having a real understanding of what is God's purpose for your life. தேவனுடன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக தேவனோடு இன்னும் அதிகமான நெருக்கமான உறவை நீங்கள் கொண்டு கொள்ள முடியும். So what is really happening in your life? ஆகவே என்ன உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது? Why are you becoming indifferent towards God's love? நீங்கள் ஏன் ஆண்டவருடைய அன்பிற்கு பாராமுகமாய் இருக்கிறீர்கள்? Many times when something happen in our lives, Lord, why these things are happening us? அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் நேர்ந்து விட்டால் ஆண்டவரே ஏன் எனக்கு இது நடக்கிறது? Many times we ask, isn't it? அநேக நேரங்களில் நாம் கேட்கிறோம் இல்லையா? That is what the people during the time of Malachi also asked. அப்படிதான் அந்த மல்கியாவின் நாட்களிலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். Why we ask such kind of questions? நாம் ஏன் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறோம்? Because we are not understanding God's purpose for our life. Instead, we are occupied with our own circumstances. நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்வதற்கு பதிலாக நம்முடைய சூழ்நிலைகள் மீதே நம்முடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். If that is what happening, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் your love for God will be reduced day by day. தேவனுக்கு அடுத்த உங்களுடைய அன்பு ஸ்நேகம் நாளுக்கு ஒரு நாள் குறைந்து கொண்டே வரும். You become indifferent towards God because you are only focusing on your own things, your own problems, your own circumstances. தேவனுக்கு மீது நீங்கள் பாராமுகமாய் இருந்து உங்களுடைய சொந்த பிரச்சனைகளையும் உங்களுடைய சொந்த சூழ்நிலைகள் மீதுமே நீங்கள் கவனம் வைத்துக் கொண்டே இருப்பீர்கள். That's why you become indifferent towards God's love. ஆகவே தான் நீங்கள் தேவனுடைய அன்பிற்கு சரியான பிரதிசெயல் செய்யாமல் இருக்கிறீர்கள். And the third reason is, மூன்றாவது காரணம், we become indifferent towards God's love because we are content with a routine religious practice. நாம் தேவனுடைய அன்பிற்கு பாராமுகமாய் இருப்பதற்கான மூன்றாவது காரணம், நம்முடைய அன்றாட வழக்கமான ஆவிக்குரிய செயல்களிலே திருப்திப்பட்டு விடுகிறோம். We are just satisfied with, or we are just contented with the routine religious matters that we do. நாம் செய்கின்ற அன்றாட ஆவிக்குரிய அல்லது மத ரீதியான செயல்களிலே நாம் திருப்திப்பட்டு விடுகிறோம். We are not thinking about the vital relationship we need to have with our God. நம்முடைய தேவனோடு நமக்கு இருக்க வேண்டிய ஆரோக்கியமான அந்த உறவை குறித்து நாம் சிந்திக்கிறதில்லை. I already mentioned that these people of Israel, they never openly resist their God. நான் ஏற்கனவே சொன்னது போல வெளிப்புறமாக வெளிப்படையாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எதையும் செய்யவில்லை. They were worshipping the Lord in the temple. அவர்கள் தேவாலயத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். They were doing all the sacrifices. எல்லா விதமான பலிகளை செலுத்தினார்கள். They went through the daily rituals as it is prescribed in the Mosaic law. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலே விதிக்கப்பட்ட அனைத்து விதமான அன்றாட அனுஷ்டானங்களை அவர்கள் வழக்கமாக பின்பற்றினார்கள். But what happened? ஆனால் என்ன நடந்தது? It was just a daily routine. அது வழக்கச் செயலாக மாறிவிட்டது. Those things were
were not performed from a relationship, from a vital relationship that they maintained with their Lord. தேவனோடு சரியான உறவை பேணினது நிமித்தம் அந்த செயல்கள் செயல்படவில்லை. Or in another words I will say like இன்னொரு வார்த்தைகளில் சொல்ல போனால், they followed the program of God, அவர்கள் தேவனுடைய அந்த நிகழ்ச்சி நிரலை நன்றாக பின்பற்றினார்கள். but they did not have a touch with the person of God. ஆனால் தேவனோடு தனிப்பட்ட அந்த உறவு இல்லாமல் இருந்தார்கள். They were following the programs of God, தேவனுடைய எல்லா விதமான செய்கைகளை சரியாக செய்தார்கள். but they were not having a personal touch with their God. ஆனால் தேவனோடு தனிப்பட்ட தொடுதல் இல்லாமல் இருந்தார்கள். They were fully occupied with the religious rituals, அவர்கள் முற்றிலுமாக மத சடங்குகளிலே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார்கள். but they were not understanding what is their relationship with their God. ஆனால் தங்களுடைய தேவனோடு உள்ள உறவு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே இருந்து விட்டார்கள். That's what happening in the life of many believers today. அதுதான் இன்றைக்கு பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. It is just like a routine marriage. அது ஏதோ ஒரு அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தை போல, isn't it? Husband and wife, marriage is over. கல்யாணம் ஆகிவிட்டது, கணவன் மனைவி ஆகியாச்சு. In the beginning, what a love and what a commitment and what a care. துவக்கத்தில் என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு கரிசனை, என்ன ஒரு அர்ப்பணம். Afterwards, அப்புறம் everything routine. எல்லாம் வழக்கம். You bring the salary, things in the house, cook, eat, just go ahead. சம்பாதிப்பது, சம்பளத்தை கொண்டு வருவது, சமைப்பது, சாப்பிடுவது, போவது, வருவது. A nice functional marriage. நல்ல ஒரு செயல் ஃபங்க்ஷன், இயந்திரமாக ஓடக்கூடிய ஒரு திருமணம். Isn't it? இல்லையா? Real love? உண்மையான அன்பு, that passion in the relationship, அந்த உறவில் இருக்கக்கூடிய தீவிரம். Where is it? எங்க? Think about your family life. That's உங்களுடைய all. குடும்ப வாழ்க்கையே நீங்களே சிந்தித்து பாருங்கள். Everything is happening routine. எல்லாம் வழக்கமா நடக்குது. Isn't it? இல்லையா? But that love, ஆனால் அந்த அன்பு, that passion, அந்த ஒரு தீவிரம், that commitment relationship, அந்த அர்ப்பணம், அந்த உறவு, that is lost. அது இல்லை, அது இழக்கப்பட்டு விட்டது. That is what happening with the Lord also. அதுதான் தேவனோடும் நடக்கிறது. Prayer, ஜெபம், it's going on. நடக்குது. Worship, ஆராதனை going on. நடக்குது. Bible study, வேத ஆராய்ச்சி, everything going on. எல்லாம் நடக்குது. But relationship with God, ஆனால் தேவனோடு உள்ள உறவு, everything is happening as a routine. எல்லாம் வழக்கச் செயலாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. But your relationship with God, ஆனால் தேவனோடு உள்ள உங்களுடைய உறவு, think about yourselves. உங்களை குறித்து நீங்களே சிந்தித்து பாருங்கள். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, this is the reality of our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதுதான். Now you tell me, do you really love your இப்போ God? சொல்லுங்க, நீங்கள் உண்மையிலே தேவனை நேசிக்கிறீர்களா? You can understand what is the real state of your life this உங்களுடைய hour. வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலை என்ன என்பதை நீங்கள் இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ள முடியும். How much you really understand the burden of God's word. கர்த்தருடைய வசனத்தினுடைய பாரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? Are you just living with a focus on your own circumstances, or are you understanding God's purpose for your life? உங்களுடைய சூழல்களிலேயே நீங்கள் முடங்கி போய் அதையே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா, அல்லது அதனூடாக தேவனுடைய பெரிய திட்டம், நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? What's really happening? என்ன நடக்கிறது உண்மையிலேயே? Are you just practicing everything as a routine practices? உங்களுடைய ஆவிக்குரிய செயல்கள் அனைத்தும் ஒரு வழக்கச் செயலாக மாறிவிட்டதா? Or are you doing with a vital relationship with your God? அல்லது தேவனோடு உள்ள ஒரு உயிரோட்டமுள்ள உறவோடு நீங்கள் அதை செய்கிறீர்களா? What's really happening? என்ன நடக்கிறது உண்மையிலே? So dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, let this time be a time of real examination of our life. இந்த குறிப்பிட்ட நேரமானது நம்முடைய வாழ்க்கையை உண்மையாகவே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கட்டும். When you evaluate your life, உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள்.
It should be a genuine evaluation. அது ஒரு உண்மையான பரிசோதனையாக இருக்க வேண்டும். Don't be blinded to what is the real state of your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையை குறித்து குருட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். God sees it. கர்த்தர் அதை பார்க்கிறார். Your evaluation of your life and God's evaluation of your life, how does it stand? உங்களுடைய வாழ்க்கையை குறித்த உங்களுடைய மதிப்பீடு, உங்களுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய மதிப்பீடு இரண்டும் எப்படி இருக்கிறது? Think about yourselves. உங்களை குறித்து நீங்களே சிந்தித்து பாருங்கள். Don't go to bed without giving an answer to these questions. இந்த எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் இன்றைக்கு நீங்கள் தூங்க போக கூடாது. Very important. மிக முக்கியம். Before you go to the bed, you need to answer to this question. படுக்கைக்கு செல்லுக்கு முன்பதாக இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்தாக வேண்டும். How is my evaluation of my life and how will be God's evaluation of my life? என்னுடைய வாழ்க்கையை குறித்த என்னுடைய மதிப்பீடு என்ன? என்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய மதிப்பீடு எப்படி இருக்கும்? Am I really loving my God? நான் என்னுடைய தேவனை உண்மையாகவே நேசிக்கின்றேனா? So may the Lord give you the needed grace. ஆண்டவர் தாமே தேவையான கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. And let us make a right decision in God's presence and continue to love Him for His glory. தேவ சமூகத்திலே சரியான தீர்மானங்களை எடுத்து அவருடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து அவரை நேசித்து வாழ்வோமாக. Make His name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் உண்மையிலே தேவனை நேசிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள தெய்வத்தை நமக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து நான் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நேசிக்கிறோமா, அவருடைய செய்தியினுடைய தீவிரம், அவருடைய நோக்கங்கள், நம்முடைய ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். எனவே இந்த செய்தியை நமக்கு அறிவிக்க வந்திருந்த நம்முடைய அருமை சகோதரருக்கு சபையின் சார்பாக மீண்டுமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பல நிலைமையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அவருக்கு ஆண்டவர் வேண்டிய கிருபைகளையும் பலனையும் கொடுத்து அவருடைய இன்னும் அதிகமாக அவரை பயன்படுத்த வேண்டும். அநேக சபைகளுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவரை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமம் மையப்பட வேண்டும். எனவே நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லுகிறோம் என்பதை குறித்து நாமே சோதித்தெறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வியை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் உண்மையிலேயே என்னிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. மல்கியாமுடைய வார்த்தையின் அறிவிக்கும் பொழுது தேவனுடைய பாரம், செய்தியினுடைய தீவிரத்தை உணராதிருந்த ஜனங்களாக இருக்கிறார்கள். சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை உணராதிருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய நிலைமையில் திருப்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய யோசனைகள், திட்டங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் அதிகமாய் தெய்வத்தை நேசிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குதாக வைக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் எங்கள் மத்தியில் நினைவு கூர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, மல்கியாவினுடைய அந்த வார்த்தை, அந்த ஜனங்களுடைய பதில்கள், இதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை பார்க்காதிருந்த ஜனங்களாக இருக்கிறார்கள். நாங்களும் வழக்கம் போல செய்கிற பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் எங்களை படைத்த தெய்வம், எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக எங்களுக்காக ஜீவன் கொடுத்த என் தெய்வத்தை உண்மையிலே நாங்கள் நேசிக்கிறோமா, அன்பு பாராட்டுகிறோமா, இல்லை வழக்கம் போல் செய்து கொண்டு இருக்கிற விஷயங்களை நாங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து எங்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை நாங்கள் சோதித்தறிந்து நாங்கள் உண்மையாகவே உண்மை நேசிக்கிறோம் என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்துவதற்கும், உண்மையில் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவிப்பதற்கும், எங்களுடைய நடைமுறை எங்களுடைய வாழ்க்கை ஒரு நற்சான்றாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பல நிலைமையில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினுடைய தீவிரத்தை நாங்கள் உணராது இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளே நாங்கள் மேலோக்கி பார்த்து அதில் உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை உணராது இருக்கிறோம். வழக்கம்போல் நடக்கிற விஷயங்களில் நாங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் திருப்தியுள்ளவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் மாற்றி நாங்கள் உண்மையுள்ள இருதயத்தோடு உண்மையாகவே நாங்கள் நேசிக்கிறோமா என்பதை நாங்கள் உணர்ந்து உண்மையாக உண்மை நேசித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த
ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தி வழிநடத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கண்டு உண்மை உத்தமாய் வாழ்வதற்கு, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவிப்பதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டியுள்ளோம். எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவிப்பதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டியுள்ளோம். உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை பல இடங்களில் பயன்படுத்தி வருகிறீர். உங்களுடைய வேதவசனத்தை பகிர்ந்து விடக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, சபைகளுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவைகள் அனைத்தும் சந்தித்து உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்தை நாங்கள் எப்பொழுது நிலைத்திருந்து உம்முடைய வருகை மட்டுமா நாங்கள் உமக்கு உண்மையிலவளாக இருப்பதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டியலும். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நிலைமையில குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். நீர் அப்படி செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தி இம்மட்டும் வழிநடத்த வந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்த முடியாக கர்த்தர் மீட்பு ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.